அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் கடையில போய் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் மிக்ஸ் தான் நம்ம வீட்டிலேயே டேஸ்டாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பழ ஜூஸ் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் 4 ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டுப்பழம், கற்பூரவள்ளி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தில் தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உள்ள பப்பாளியில் பாதி பப்பாளி எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 கப் வச்சுருக்கேன். ஜூஸ் கடைகள்லாம் பழ ஜூஸ் கலராக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம ஃபுட் கலர் எதுவும் பழ ஜூஸில் சேர்க்க போகிறதில்ல. இந்த பப்பாளியை அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு தேவையான கலரும் கிடைச்சிரும், ஜூஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்து வச்சிருக்கேன். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் ஜூஸ் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்த வாழைப்பழத்துக்கு கூட ஒரு மாதுளம் பழத்தை உரிச்சு வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஆப்பிள் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு பைனாப்பிளை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பைனாப்பிளை சேர்த்துட்டு மத்த வச்சு ஒன்றும் பாதியமா நசுக்கி விடுங்க. பழத்தெல்லாம் வாழைப்பழத்தை மசிச்ச மாதிரி மசிக்கக்கூடாது. இது ஒன்றும் பாதியமா நசுங்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். பழ ஜூஸுக்கு தகுந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது வெயிட்ல பார்த்தீங்கன்னா 100 கிராம் சர்க்கரை. இப்போ இதன் கூட அரைச்சி வச்ச பப்பாளி விழுது சேர்த்துக்குங்க. 1 கப் பைனாப்பிள்ல 3/4 கப் ஐஸ் வாட்டர் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி 1 கப் அளவு எடுத்து வச்சிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஐஸ் கட்டிக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம கலக்கும் போது நார்மலாக கூலிங்கில் தான் இருக்கும். ஐஸ் கட்டி சேர்த்து நம்ம கலந்து குடிக்கும்போது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற கூலிங்கில் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நல்லா அருமையான பழ ஜூஸ் நம்ம வீட்டிலே எவ்வளோ சுலபமாக செஞ்சு வச்சு பாருங்கள். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.